ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2023 நிறைய பேர் கோடிங் இல்லாமல் தங்களோட வேலையை ஆட்டோமேஷன் மூலம் தானாக நடத்திட்டு இருக்காங்க. ஏஐ டூல்ஸ்லேருந்து நோ கோட் பிளாட்ஃபார்ம் வர ஆட்டோமேஷன் என்பது மிக முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு மதிப்புமிக்க ஸ்கில். இது ஜஸ்ட் சாதாரண டெக் ஸ்கில் மட்டும் இல்லை, வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்க ஒரு பெரிய வாய்ப்பு. அது என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன் என்னென்னா தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோமேஷன் டூல் டிஃப்ரெண்ட் ஆப்பை ஒன்றா கனெக்ட் பண்ணி அது தானாக வேலை செய்விக்கிற ஒரு சிஸ்டம். உதாரணத்துக்கு நம்ம டெய்லியும் செய்யக்கூடிய வேலை, டேட்டா காப்பி பண்ணுறது, இமெயில் அனுப்புறது, எக்ஸல் அப்டேட் பண்ணுறது, இதெல்லாம் இனிமேல் மேனுவலாக செய்ய தேவையில்லை. இது ஆட்டோமேஷன் மூலம் ஈஸியாக செய்து முடிக்கலாம். இதுக்கு நிறைய ஆட்டோமேஷன் டூல் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம make.com பற்றி பார்ப்போம். ஏன்னா make.com பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஆட்டோமேஷன் இமெயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் make.com ஓப்பன் செய்யலாம். make.com ஓப்பன் ஆன பிறகு டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கிரியேட் நியூ சினாரியோ பட்டனை கிளிக் செய்யலாம். இங்கே தான் நம்ம ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ உருவாக்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் எல்லா ஆப்ஸோட லிஸ்ட்டும் இருக்கும். இதில் நமக்கு என்ன ஆப் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூகுள் ஃபார்மை கனெக்ட் செய்ய போகிறோம். ஓகே, கூகுள் ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வாட்ச் ரெஸ்பான்ஸ் கிளிக் செஞ்சுக்கலாம். இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. கூகுள் ஃபார்மை மேக்கை கூட எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்ட்டு. நம்ம கனெக்ட் செய்ய வேண்டிய கூகுள் ஃபார்முக்கு வாங்க. வெப்சைட்டில் யூனிக்காக ஒரு யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற யூனிக்கான யூஆர்எலை காப்பி பண்ணி make.comக்கு வந்து ஃபார்ம் ஐடின்னு இருக்குல்ல, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் அஸ்யூஷுவல் 2னே இருக்கட்டும். இப்போ இங்கே ஆல்னு கிளிக் செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ கூகுள் ஃபார்ம் ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கூகுள் ஷீட் ஆட் பண்ணலாம். ரைட்டில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் செஞ்ச உடனே கூகுள் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கூகுள் ஷீட்டை make.com கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே ட்ரைவ்னு இருக்குல்ல, இங்கே மை ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கிறதுல செலக்ட் நேம், நம்ம என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஷீட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணால் பாட்டமில் வேல்யூன்னு காலம்னு வரும். ஜஸ்ட் இமெயில் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் சைடில் டேட்டாஸ் வரும். அதில் ரெஸ்பாண்ட் மெயில் சப்மிட் ஷீட்டில் எந்த டேட்டாவும் இல்லை. அப்போது மறுபடியும் ரிட்டன் வந்து இந்த ரன் ஒன்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்கிற கூகுள் ஃபார்மில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் டேட்டா ஷீட்டுக்கு டிடெக்ட் ஆகிருக்கும். மறுபடியும் டேட்டா ஷீட்டுக்கு வாங்க. இமெயில் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். இமெயில் ரெஸ்பாண்ட் மெயிலில் மெயில் ஐடி இருக்கா? ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஸ்பாண்ட் மெயில் ஓகே. இப்போ நேமில் கீழே வந்தீங்கன்னா நேம், ஒரு டெக்ஸ்ட் ஆன்சரு, இந்த வேல்யூ. அதே மாதிரி மொபைல்லையும் ஆன்சரில் அதே மாதிரி வேல்யூ. இப்போ கூகுள் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸில் ஜிமெயில் டைப் பண்ணுங்கள். ஜிமெயிலை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் சென்ட் மெயில்னு கிளிக் பண்ணிக்கலாம். அகைன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கனெக்ஷனில் ஜிமெயில் அக்கௌண்ட்டை கனெக்ட் செய்வீங்க. நம்ம என்ன மெயிலிருந்து சென்ட் பண்ண போகிறோமோ அந்த மெயிலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ரெஸ்பாண்ட் மெயில் செலக்ட் பண்ணிக்கங்க. இதான் யூஸருக்கு சென்ட் பண்ணுற மெயில். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்ட், சும்மா டெஸ்டிங் கொடுக்குறேன். பட் இமெயிலில் நீங்கள் என்ன மெசேஜ் வேணும்னாலும் அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ChatGPT கிட்ட கேட்டிருக்கேன். ChatGPTலேருந்து காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்டருக்கு சென்ட் ஆகணும். அதனால் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். எல்லாம் ஓகேவானு ஒரு முறை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போது ரன் ஒன்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே ஓகேவாயிடுச்சு, எந்த எரரும் வரலை. ஓகேவான்னு செக் பண்ணிங்க. எல்லாம் ஓகேனா மேலே இருக்கிற ஆட்டோமேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்மில் டேட்டா டிடெக்ட் ஆன உடனே இது ஆட்டோமேட்டிக்காக சென்டருக்கு மெயில் அனுப்பிச்சிடும். make.com பயன்படுத்தி ஒரு பவர்ஃபுல் இமெயில் ஆட்டோமேஷன் எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம முழுமையாக பார்ப்போம். இந்த ஸ்கில்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஆட்டோமேஷன் செட்டப் செய்து கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம்,
வாட்ஸ்அப் இமெயில் ஏஐ ஆட்டோமேஷன் சர்வீஸ் செய்யலாம். சிம்பிளான ஆட்டோமேஷன் செட்டப்புக்கு 5000 முதல் 50,000 வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரீலான்ஸர் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இது போன்ற ஏஐ ஆட்டோமேஷன், ஆன்லைன் ஏர்னிங், மேட்.com மற்றும் ஃப்ரீலான்ஸ் டுட்டோரியலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள்.